இல்லை, இந்த நாளை இப்போ வேட்பாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்து மாலையோ நாளையோ சந்தித்து அவருடைய ஆதரவை பெற இருக்கிறாங்க, வாழ்த்துக்களை பெற இருக்கிறாங்க. அதே மாதிரி தோழமை கட்சியுடைய தலைவர்களை நாளையோ அவர்கள் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அநேகமாக நாளை மறுதினத்திலிருந்தே எங்களுடைய தேர்தல் பணி என்பது அங்கே இப்போயே துவங்கிட்டோம். இருந்தாலும் வேட்பாளர்கள் நாளை மறுதினம் போனதிலிருந்து எங்களுடைய தேர்தல் பணி துவங்கிறோம். தோழமை கட்சியுடைய தலைவர்களை சந்திப்பது, அப்புறம் தோழமை கட்சிகளை இணைத்து தொகுதி அடிப்படையில் செயல்கள் கூட்டத்தை நடத்துவது எங்களுடைய குறி. இந்த முறை வாக்குச்சாவடிகளை அடிப்படையாக வைத்து தேர்தல் பரப்புரையை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் வாக்காளருடைய விவரங்களை சேகரித்து அவங்க மத்தியில் இன்றைக்கு பாஜக அதிமுகவை வீழ்த்துவதற்கான அரசியல் அவசியம் என்ன என்பதையெல்லாம் விளக்கி அந்த பிரச்சாரத்தை செய்யலாம் என்று இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நிச்சயமாக எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கே கூட எங்களுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தாகரத் அவர்கள் சென்னையில் பேசுகிறாங்க. எனவே மீண்டும் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறாரு. தோழர் பிரகாஷ் கரத், அதே போல் நம்முடைய பிருந்தாகரத் உள்ளிட்ட பல தலைவர்கள் நிச்சயமாக எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இடம்பெறுவாங்க. இல்லை, அதாவது பொதுவாக வந்து தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் விளம்பரங்கிற போது கூட்டணி கட்சிகளுடைய அந்த வண்ணங்களில் சின்னங்களை வரைவது என்பது ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான். இல்லை, இது மாதிரி என்னென்ன கட்சி சின்னங்கள் கலர் வண்ணங்கள் இருக்கோ அந்த சின்னங்களை வரைவது என்பது ஏற்கனவே இருக்கிறது ஒன்று தான். இது ஒன்றும் புதுசாக இந்த முறை வரல. அவங்க உற்சாகத்தின் அடிப்படையில் திமுகவும் நாங்களும் ஒன்றா இருக்கோம், சிபிஐ எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், விசிகா நாங்கள் ஒன்றா இருக்கிறோங்க அடிப்படையில் அந்தந்த வண்ணங்களை அந்த சின்னங்களில் பிரதிபலிப்பது என்பது ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான், நடைமுறை தான். இப்போ அதே மாதிரி நாங்கள் போட்டியிடாத தொகுதிகளில் எங்கள் சின்னத்தில் கலரில் பல சின்னங்களை வரைவது என்பது